வணக்கம் நண்பர்ந்த சொந்தங்களே, கிளஸ்டர் எனர்ஜிலேருந்து நான் உங்கள் தினேஷ். இப்போ நம்ம வந்து குரோம்பேட் அஸ்தினாபுரம் பிளான்ட்டில் இருக்கோம், சோலார் பிளான்ட்டில். ஸோ இங்கே எக்ஸிஸ்டிங் போயிட்டுருக்கு ஒர்க்கு. இன்டர்ன்ஷிப்காக வந்து பார்த்திங்கன்னா ராசி இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து ஒரு 3 மெம்பர்ஸ் அண்ட் பனிமலர் காலேஜ்லேருந்து ஒரு 1 மெம்பர் வந்து நமக்கு இங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு. லெட் தம் இன்ட்ரடியூஸ் தெம்செல்ஸ். உங்கள் பேர் என்னம்மா? ஓகே, ஃபைனல் இயர் நீங்கள் இல்லையா? நீங்கள்? ஹலோ, ஐம் காவ்யா. நான் பனிமலை இன்ஜினியரிங் காலேஜில் ட்ரிபிள் இ படிச்சிருக்கேன். ஓகே, எந்த இயரு? தேர்ட் இயர். நீங்கள்? ஐம் காவ்யா, ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் தேர்ட் இயர். ஓகே ஓகே. இப்போ என்னென்னா ரொம்ப சிம்பிள். இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபீல்டு ஒர்க்குக்கு வந்து டைரெக்டாக வந்து இன்டர்ன்ஷிப் எடுக்கிறது வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது என்னோட சஜஷன் ஆஸ் அ ப்ரொஃபஸராக. இவர் வந்து தினேஷ் ஆல்ரெடி நிறைய நம்ம வீடியோஸ் பார்த்துருக்கோம். இஸ் ஆல்சோ டூயிங் BEEE அண்ட் அவர் ஸ்டாஃபு. இவர் வந்து மிஸ்டர் தீபக். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி நிறைய வீடியோஸில், மார்க்கெட்டிங் ஹெட்டு, கிளஸ்டர் எனர்ஜி. ஸோ இப்போ இவங்களுக்கு நம்ம இந்த சைட்டை வந்து டோட்டலாக A to Z நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி they are all doing ட்ரிபிள் இல்லை. ஸோ அவங்கவுங்களுக்கு ஈச் ஒன் ஹாவ் டு கிவ் சம் கொஸ்டின் ஆர் ஆன்சர். அவங்க என்ன புரிஞ்சிருக்காங்க ட்ரிபிள் இல்லை அப்படின்றத. ஷெல் வி ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஒன். நீங்கள் சொல்லுங்கள், ட்ரிபிளியில் என்ன புரிஞ்சிருக்கீங்க? உங்களோட கோர் சப்ஜெக்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யூ ஹவ் டேக்கன் என்ன சொல்கிறது, ஒரு கோர் இன்ஜினியரிங் அப்படியா? ட்ரிபிள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். ட்ரிபிள் இல்லைன்னா எதுவுமே ஒர்க் பண்ண முடியாதுங்க. சிஸ்டம் ஒர்க் பண்ணால் கூட இப்போ ரொம்ப டெவலப்பாக இருக்குது. ITCSC எல்லாம் சொல்கிறாங்க. அது ஒர்க் ஆனால் கூட நம்ம ட்ரிபிள் கரண்ட் இருந்தால் தான் சிஸ்டமே ஒர்க் ஆக முடியும். ஓகே 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 சரி. இப்போ கரண்ட் இருந்தால் தான் சிஸ்டமே ஒர்க் ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? இப்போ இதில் வந்து ஃபிசிக்கலாக நிறைய ஒர்க்ஸ் இருக்கும்ல, அந்த சேலஞ்சஸ் நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறீங்க? இந்த ஃபிசிக்கலாக இருக்குது, இப்போ பார்க்குறீங்க இந்த சைட்டு ஃபிசிக்கலாக தான் இருக்குது. நாளைக்கு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எரெக்ட் பண்ண போகிறீங்கன்னா ஃபிசிக்கலாக தான் இருக்கும், ஹெவியாக தான் ஒர்க் இருக்கும். நாளைக்கு வந்து நீங்கள் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் EBயில் போகிறீங்க அப்படின்னாலும் அங்கே ஒர்க் அதிகமாக தான் இருக்கும். எரெக்ஷன் போனீங்கன்னா, அப்புறம் ஒரு சின்ன விண்மில்ல யோசிச்சு பாருங்க, எல்லாமே உங்களோட இதில் தான் வருது இல்லையா? அப்போ நீங்கள் அதை பற்றிலாம் என்ன உங்களுக்கு அந்த ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தைரியம் இருக்கா அஸ் எ ட்ரிபிள் இ ஸ்டூடெண்ட்டா? இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நீங்கள் சொல்லுங்கள். ஹவ் யூ அண்டர்ஸ்டாண்ட் ட்ரிபிள் இ? வந்து இது வந்து ஒரு பேசிக்கானது. ட்ரிபிள் இ லைக் சர்வைவ் பண்ண எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் நோ சான்ஸ். அதனால எலக்ட்ரிசிட்டி இஸ் மெயின். ஸோ இங்கே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா லைக் எல்லாருக்குமே பெருசா அதை பற்றி நாலேஜ் இல்லை. ஸோ அதனாலே எலக்ட்ரிக்கல் ஒரு கோர்னால அதை ஒதுக்கி வச்சிடறாங்க. ஸோ இதுவே நம்ம அப்ராட்லாம் போனோம்னா லைக் தினம் ஹவு ட்ரிபிள் இ எப்படி அதோட ஒர்த் அப்படின்னு தெரியும். அதனால சரி, ஓகே, இந்தியாவில் வந்து கேர்ள்ஸோட லைக் கேர்ள்ஸும் இதில் வந்துட்டாங்கன்னா ஓரளவு எல்லாருக்கும் ஒரு நாலேஜ் கிடைக்கும். வெரி குட் வெரி குட் வெரி குட். எஸ் எஸ் எஸ். நான் இதுக்கு ஆன்சர் பின்னாடி சொல்கிறேன். சரியான கொஸ்டின். அடுத்தது நீங்கள். வெரி குட். எலக்ட்ரிசிட்டி இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுலேயே நம்ம வந்து எல்லாமே ஃபியூல் காஸ்ட் எல்லாமே அதிகமாக இருக்குது. சூப்பர். இப்போ அதுக்கு வந்து சோலார் எனர்ஜி வந்து பெஸ்ட்டு. ரினியூவபிள் எனர்ஜியை யூஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. ஓகே ரைட். இப்போ இந்த ரெவல்யூஷனை பற்றி நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 years பேக் நம்ம போனோம் அப்படின்னா IT, ஸோ IT ரிலேட்டட் ஜாப்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, இதெல்லாம் வந்து ஒரு பெருசாக இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, நெக்ஸ்ட் லெவலில் ரினியூவபிள் வரப்போகுதுன்னு. அந்த மாதிரி ஒரு 15 years பேக் வந்து ஒரு ரெவல்யூஷன் நடந்துச்சு. அதில் தான் IT பூம் ஆச்சு. சே ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய பூமு, நமக்கு IT ஹைவேன்னே ஒன்று உருவாச்சு, எல்லாமே நடந்தது. பட் இங்கே என்ன நடக்க போகுதுன்னா, இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ளே வந்ததுனால அவங்க சைடில் வந்து பெரிய ட்ராபேக் ஆயிடுச்சு. ரீசன் என்னன்னா, எல்லாமே கோடிங் வரைக்குமே AI கொடுத்துட்டு இருக்கு. இட் இஸ் அ செல்ஃப் டெவலப்மெண்ட் மேட்டர்ஸ். அதனால அது வளர்ந்துட்டே தான் இருக்கு. நம்ம இன்புட் எவ்வளோக்கு எவ்வளோ டெய்லி எல்லாரும் கேட்குறோம்ல, ChatGPT கேட்குறோம், இன்னும் நிறைய இருக்கு பிளாட்ஃபார்ம்ஸ். எல்லாத்தையும் நம்ம கேட்குற கொஷின்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுதுன்னா, அது செல்ஃப் டெவலப் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ அந்த செக்டார் அப்படின்றது வந்து ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா இப்போ இருக்கிற டைம்ல நீங்கள் சூஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஃபியூச்சர். ஏன்னா ஒருத்தராக சொல்ல 3 பேருமே எலக்ட்ரிசிட்டி வேணும் அப்படின்றத காமனாக சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் அக்செப்டபிள். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்ராட்ல இதை பற்றின நிறைய நாலேஜ் இருக்கு, இங்கே நாலேஜ் இல்லை. இட்ஸ் அ வேலிட் பாயிண்ட். ஏன்னா அப்ராட்ல வந்து ஈச் இண்டிவிஜுவல் ஹவுஸ்க்கு வந்து எனர்ஜி ஸ்டோரேஜ் டிவைஸோட தான் வீடே இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்லா. இப்போ டெஸ்லா எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஹோம் வந்து எக்யூப்டு வித் டெஸ்லா. ஸ்மார்ட் சைக்கிள் ஆரம்பிச்சு கார் வரைக்குமே டெஸ்லால தான் இருக்கும் எனர்ஜி ஸ்டோரேஜ் டிவைஸா. பட் இங்கே அந்த கான்சியஸ்னஸ் வந்து இல்லை.
இவங்க என்ன சொன்னாங்கன்னா ஃபியூலை பற்றி பேசினாங்க. ஆப்வியஸ்லி இட்ஸ் 100%. ஏன்னா நம்மக்கிட்ட இங்கே இல்லை, ஃபியூல் இல்லை. அதனால தான் நமக்கு தேர்மல் பவர் ஸ்டேஷன் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு வரோம். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ வேற என்ன பண்ண போகிறோம், ரெனியூபிளுக்கு மாற போகிறோம். ஸோ இப்போ இவங்கெல்லாம் மாதிரி கான்சியஸோட எல்லாருமே என்ன பண்ணலான்னா, இன்டர்ன்ஷிப் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை காலேஜஸில் படிக்கும் போதே வெளியில் போய் நிறைய ஒர்க் ஷாப்ஸ் அண்டர் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணாங்கன்னா பெட்டராக இருக்கும். நம்ம அடுத்தடுத்து அவங்களுக்கு எல்லா ஸ்டெப்பையும் நம்ம சொல்லி தருவோம். ஓகே ஓகே இப்போ நம்ம ரெனியூவபிள் எனர்ஜியை பற்றி நிறைய பேசிட்டு இருக்கோம் இல்லையா. ரெனியூவபிள் எனர்ஜி ஹேஸ் சோ மெனி பிரான்ச்சஸ், நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ ஆளாளுக்கு ஒரு ரெனியூவபிள் எனர்ஜி உங்களுக்கு தெரிஞ்சதை வந்து நீங்கள் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸ்டார்ட் ஃப்ரம் யூ. சோலார் எனர்ஜி வந்து இப்போ ரினியூவபிள் எனர்ஜியில பெஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. அதோட ரீசன் வந்து என்னன்னா, நம்மளுக்கு சன்லைட்லேருந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகிறதால அது வந்து ஈஸியாக நம்மளால கன்சியூம் பண்ணிக்க முடியுது. அடுத்தது பார்த்தோம்னா அது வந்து டே டைம் ஃபுல்லாகவே ஒரு 12 hours வரைக்கும் நமக்கு வந்து சோலார் எனர்ஜியை நம்மளால கன்வெர்ட் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதனால சோலார் எனர்ஜி வந்து ஈஸியான ரினியூவபிள் எனர்ஜியாக இருக்கு. அதுக்கு நம்ம ஒரு 3 lakhs இல்லை 2.5 நம்ம செலவு பண்ணி நம்ம அதை போட்டோம்னா அது வந்து ஒரு 13 yearsக்கு நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணி தருது. ஓகே ரைட் நெக்ஸ்ட் நீங்க எல்லாருக்கும் நான் ஆன்சர் பண்றேன் லாஸ்டா. ஸோ பயோமாஸ் பத்தி நான் சொல்றேன். லைக் நான் என்ன புரிஞ்சுக்கணும் அது சொல்றேன். பயோமாஸ் இஸ் சம்திங் லைக் நம்ம பிளான்ஸ்ல இருந்து லைக் எடுக்கலாம் எனர்ஜி அப்படின்ற மாதிரி நிறைய இருக்கு. விண்ட்ல இருந்து எடுக்கலாம், சோலார்ல இருந்து எடுக்கலாம். லைக் ஒய் பயோமாஸ்னா லைக் இப்போ போட்டோசிந்தசிஸ்லாம் வந்து அதுவா தானா லைக் போட்டோசிந்தசிஸ் மூலமா நம்ம வந்து எடுக்க முடியும் எனர்ஜி அப்படின்னா கூட இதுல வந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம. ஸோ எனக்கு தெரிஞ்சு பயோமாஸ் வந்து அப்ராட்ல நிறைய போயிட்டு இருக்கு. ஸோ இங்க இந்தியாலயும் நிறைய வந்ததுன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அப்பதான் பீப்புள் வந்து பிளான்ஸ் எவ்வளவு முக்கியம்ட்டு அவங்களுக்கு புரிய வரும். ஸோ தட் பயோமாஸும் லைக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் எனர்ஜி எடுக்க அப்படின்னு சொல்லி. வெரி குட் இதுக்கு நான் ஆன்சர் சொல்றேன். நெக்ஸ்ட் நீங்க. விண்ட் எனர்ஜி வந்து காத்துல இருந்து நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து ப்ரொடியூஸ் பண்றோம். ஸோ காத்துன்றது எப்பவுமே எல்லா டைமும் இருந்துகிட்டே இருக்கும். டே டைமா இருக்கும், நைட் டைமா இருக்கும், எல்லாமே ஏர்ன்றது ஃபுல்லாவே இருக்கும். அதுல இருந்து நம்ம வந்து டர்பைன் ஜெனரேட் மூலமா வந்து நம்ம வந்து ஜெனரேட் பண்றோம் எலக்ட்ரிசிட்டியை. இது வந்து அந்த அளவுக்கு இன்னும் எங்கேயுமே அவ்வளோ இல்லை. அதை எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு அதை ப்ரொடியூஸ் பண்ணணும். வெரி குட் ரைட். ஸோ ஈச் ஒன் நான் எல்லாருக்கும் ஒரு சின்ன ஆன்சர் சொல்கிறோம். இப்போ ரெனியூவபிள் எனர்ஜியில் 3 பிரான்ச்சஸ் பற்றி பேசியிருக்கோம் இல்லையா. நீங்கள் சோலாரை பற்றி பேசுனீங்க. சோலாரை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு 20-25 years லைஃப் ஸ்பேன். அது ஓகே, அது ஒன்று நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் பயோ சொன்னீங்க இல்லையா, பயோவில் வந்து பயோ ஃபியூவல்ஸே வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. இது எங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம வீட்டில் வந்து விளக்கேற்றுவோம் இல்லையா, நல்லெண்ணெய் வச்சு அதில் ஸ்டார்ட் ஆனது தான் இந்த எனர்ஜி. ஸோ இன்றைக்கி வந்து அந்த பிளான்ட்டோட இதில் வந்து பயோஃபியூவல்ஸ் எடுக்க முடியும். அந்த பயோஃபியூவல்ஸை வச்சு நம்ம வந்து பவர் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். அதுக்கு நிறைய R&D போயிட்டுருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே நிறைய அப்ராடில் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம சவுத் சைட்லேயுமே வந்து கேரளாவில் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பயோ வந்து நெக்ஸ்ட்டு ஒரு பெரியஸாக ஆக்குப்பை பண்ண போகிற ஒரு பெரிய ஃபீல்டு அது. நெக்ஸ்ட் நீங்கள் சொன்னீங்களா விண்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எனாமரஸாக இருக்குது. ஆப்வியஸ்லி நமக்கு எங்கெங்கெல்லாம் விண்டு இருக்குது அப்படின்றது வந்து கிளைமேட்டிக்கு வெதர் ரிப்போர்ட்டில் போயிட்டு வெப்சைட்டில் பார்த்தாலே தெரிஞ்சிடும். எங்கே அவைலபிள், எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் எங்கே கிடைக்குது, எவ்வளோ பீக்கு, அது எல்லாமே நமக்கு டேட்டா இருக்கும். எல்லாமே வெதர் ரிப்போர்ட்லேயே டேட்டா இருக்கும். ஸோ விண்ட் அங்கெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்ன ஃபீல்டை வச்சிங்கனாலே நம்ம 80% வந்து நம்ம ரெனியூபிளை வந்து இந்தியாவில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிய சுச்சுவேஷனில் தான் நம்ம இருக்கோம். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 60% வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து 2030 எல்லாருமே ரெனியூபிள்குள்ளே இருப்பாங்க. எப்படி வேணாலும் இருக்கலாம், நீங்கள் என்ன ஃபார்ம்ல வேணாலும் இருக்கலாம். நீங்கள் இங்கே ரியலாக வந்து ஃபீல்டு ஒர்க்கில் இருக்கலாம், பின்னாடி ஐடி டீமில் இருக்கலாம், இல்லை சப்போர்ட்டில் இருக்கலாம், சர்வீஸில் இருக்கலாம், இல்லை ஒரு இன்வெர்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் இருக்கலாம், சோலார் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் இருக்கலாம். இந்த மாதிரி வேரியஸ் டைப் ஆஃப் ஜாப்ஸை கலெக்டிவாக பண்ணும்போது நியர்லி 60 to 70% வந்து ரெனியூபிள்குள்ளே ஜாப்ல இருப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் உள்ளே இருப்பீங்க. ஸோ இதுதான் வந்து ஃபேக்ட். இது இப்போ நம்ம வந்து இந்த பிளான்ட்டை ஜஸ்ட் நான் அப்படியே இங்கேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ வந்து இங்கே நம்ம இந்த மெட்டீரியல் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் வந்து கேல்வனைஸ்ட் அயன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட் செய்யும் போது வந்து ரஸ்ட் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த GIE தான் யூஸ் பண்ணணும். இங்கே வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்கோம். மேலே வந்து 6 பேனல்ஸ் இருக்கு, 6 பேனல்ஸுமே வந்து வாரி பிராண்டு. ஈச் பேனல் இஸ் 540 watts. ஒரு பேனலும் 540 watts. ஸோ 3.24 kilowatt வந்து செட்டப் இது. ஓகே,
பர் கிலோவாட் கேன் ஜென்ரேட் 4 to 5 யூனிட்ஸ் பர் டே. ஓகே, இதுதான் வந்து தியரி. ப்ராக்டிக்கலாக கண்டிப்பாக மாறும். இப்போ க்ளவுடியாக இருக்கா, அடுத்து திருப்பி ஒரு 10 நிமிஷத்தில் கொஞ்சம் கிளியர் ஆகும். ஸோ இட்ஸ் எ டைனமிக், இட் வில் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காமனாக வச்சுக்கலாம், ஒரு 3 கிலோவாட்டுக்கு வந்து ஒரு 15 யூனிட்ஸ் அப்படின்றது வந்து டெய்லி யூசேஜாக வந்து நமக்கு கிடைச்சிடும். இதில் என்னன்னா இங்கே வந்து நமக்கு டிசி பவர் தான் கிடைக்க போகுது, டைரக்ட் கரண்ட். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ டிசி கரண்ட் வந்து ஈச் பேனல் வந்து டிசி கரண்ட்டை ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பர் பேனல் கேன் கிரியேட் 49 வோல்ட். ஒரு பேனலும் வந்து 49 வோல்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் வோல்டேஜில். வாட்ஸ் வேற, வோல்ட் வேற. நீங்கள் ட்ரிபிள்ன்றதுனால உங்களுக்கு எல்லா ஃபார்முலாவும் தெரிஞ்சிருக்கும். ஓகே, P is equal to VI. ஸோ அதுதான் பேசிக் கான்செப்ட். ஸோ வோல்டேஜ் வந்து 49 கொடுக்கும்போது we are doing சீரீஸ் கனெக்ஷன் ஹியர். நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா பேனலையுமே சீரீஸ் பண்ணிடுறோம். ஸோ 6 பேனல்ஸுமே வந்து சீரீஸ் பண்ணிடுறோம். ஓகே, அப்போ ஒரு 15 வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக கால்குலேஷனுக்கு. 15 எவ்வளோ ஆயிடுச்சு, இது ஒரு 150, அது ஒரு 150. 300 வோல்ட் சீரீஸ் பண்ணி வெளியே வரும்போது 300 வோல்டேஜாக வரும். நம்ம வீட்டுக்கு எவ்வளோ வோல்டேஜ் இருக்கும், ஜென்ரலாக நம்மளோட பவர் உள்ளே வர்றது 220லேருந்து 240 இந்த ரேஞ்ச்குள்ளே தான் இருக்கும். 180லாம் ரீச் ஆயிடுச்சுன்னா நம்ம லோ வோல்டேஜ்னு சொல்கிறோம்ல, எனக்கு பத்தல டிவைஸ்க்கு, அதெல்லாம் லோ வோல்டேஜ் போயிடும். ஸோ 220 240. ஸோ இங்கே வர இந்த 300 வோல்டேஜை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்வெர்டருக்கு இன்புட் கொடுப்போம். ஓகே, ஆன்கிரிட் இன்வெர்டருக்கு வந்து இன்புட்டாக கொடுப்போம். அந்த இன்வெர்டர் என்ன பண்ணோம்னா டிசி ஏசியாக கன்வெர்ட் பண்ணி வெளியில் எக்ஸ்போர்ட் பண்ணிடும். ஓகே, இதுதான் அதோட பேசிக், இந்த சோலாரோட பிரின்சிபல் ஆன்கிரிட்ல. ஓகே, இப்போ எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இல்லை நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்போ நான் வந்து இங்கே ஜென்ரேட் பண்ணுறேன், இன்வெர்டர்லேருந்து வெளியில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். எனக்கு பவர் கட் ஆகுது. பவர் கட் ஆயிடுச்சுன்னா எனக்கு சோலார் வெளியில் போகலாமா, அதாவது வெளியில் வோல்டேஜ் போகலாமா போகக்கூடாதா? போகக்கூடாது. ஏன்? ஒய்? ஏன்னா அதுல இருந்து இப்போ வந்து நம்ம டைரக்டா வந்து அதை ஈபிக்கு கனெக்ட் பண்ணிருக்கோம். ஓகே, அப்ப அந்த மூலியமா போகும்போது ஏதாச்சும் ஒர்க் பண்றதுக்காக தான் பவர் ஆஃப் பண்ணிருப்பாங்க. எஸ். அது டிரான்ஸ்ஃபார்மருக்கு போகும்போது அவங்க ஆஃப் பண்ணவங்களுக்கு ஸ்டாக் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ரைட், கரெக்ட். இப்போ என்னன்னா இபிலேருந்து ரெஃபரன்ஸ் எடுக்கிறோம். எனக்கு உள்ள பவர் வந்துருச்சுன்னு சொன்ன உடனே இந்த பிளான்ட் எக்ஸிஸ்டிங் ஸ்டார்ட் ஆகி ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இபியில் ரெஃபரன்ஸ் கட் ஆகும், எனக்கு பவர் கட்டுன்னு சொல்லும். அப்போ இமீடியட்டாக நம்மளுடைய இன்வெர்டர் என்ன எடுத்துக்கோன்னா இன்புட்டு கரண்ட்டை நிறுத்திடு, வெளியே கொடுக்காது அப்படின்னு சொல்லி நம்ம இன்வெர்டர் சொல்லிடும். இது இந்தியாவில் வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியாச்சு. எல்லா பிராண்ட் மேனுஃபேக்சரருமே வந்து ஆன்கிரிட் போட்டிங்கன்னா கம்பல்சரி பவர் கட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகாது, வெளியில எக்ஸ்போர்ட் ஆகாது. இது ஒரு காலத்துல ஜீரோ எக்ஸ்போர்ட் டிவைஸ் அப்படின்னு ஒன்று அடிஷ்னலாக போட்டு தான் அதை பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இன்பில்ட்டாவே எல்லாம் வந்துருச்சு. ஸோ ஆன்கிரிட்ல வந்து என்ன கிடையாது, எக்ஸ்போர்ட் ஆகாது பவரை கட் ஆயிடுச்சுன்னா. மற்றபடி டே டைம்ல எப்போ பவர்லாம் இருக்கோ அப்போ ஜென்ரேஷன் நடக்கும். இது ஆன்கிரிட். ஓகே, ஆன்கிரிட் டைரக்டா இப்போ லைவ்ல பார்த்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விஷயம். ஆஃப் கிரிட் ஜஸ்ட் கெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பேனல்ஸ் இருக்கும், இன்வெர்டர் இருக்கும், பேட்டரி ஸ்டோரேஜ் இருக்கும். இது வந்து ஆஃப் கிரிட். ஆஃப் கிரிட் வந்து நம்ம கிரிட்ல கனெக்ட் பண்ணிருக்க மாட்டோம். அதாவது இபில கனெக்ஷன் நமக்கு கிடையாது, நம்ம தனி அவங்க தனி. ஓகே, ஸோ அவங்க கிட்ட போய் பெர்மிஷன் ஆகணும்னு எதுவும் கிடையாது. இபில எந்த பெர்மிஷனும் கிடையாது. வி கேன் ஜென்ரேட் அண்ட் வி கேன் ஸ்டோர் அவர் ஓன் எனர்ஜி. இது ஆஃப் கிரிட். அடுத்தது என்ன பண்ணிருக்காங்க, ஹைபிரிட் அப்படின்றது. ஸோ ஆன் கிரிட் அண்ட் ஆஃப் கிரிட் காம்பினேஷன் இஸ் ஹைபிரிட். அது என்ன பண்ண போகுதுன்னா ரொம்ப சிம்பிள். பேட்டரி ஸ்டோரேஜ் இருக்கும், எக்ஸ்போர்ட்டும் நடந்துட்டு இருக்கும். எனக்கு பவர் கட் ஆயிடுச்சுன்னா வெளியில போற எக்ஸ்போர்ட்டை மட்டும் கட் பண்ணிட்டு எனக்கு பேட்டரி ஸ்டோர் பண்ணிடும். திஸ் இஸ் ஹைபிரிட். ஓகே, ஸோ மொத்தமே 3 சிஸ்டம் தான். இதை தாண்டி வெளியில பெருசா எதுவுமே கிடையாது. இதை தவிர நீங்க சோலார் எங்கெங்கெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு ஏதாவது தெரியுமா? சின்ன சின்ன டிவைஸா பாருங்க. கார்ல சின்னதா ஒரு சின்ன எலிமெண்ட் இருக்கும், அதுல ஒரு சோலார் செல் இருக்கும், ஏதாவது ஒரு பொம்மை மாதிரி ஓடிட்டு இருக்கும், அதை பார்த்துருப்பீங்க. சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் பார்த்துருப்பீங்க, சோலார் வாட்டர் ஹீட்டர் பார்த்துருப்பீங்க. ஆமா, சோலார் லேம்ப், லேட்டன். ஆமா ஆமா, கால்குலேட்டர். அதுதான் ஃபர்ஸ்ட். ஆக்சுவலா அந்த கால்குலேட்டர்ல இருந்த செல் இருந்தது பாருங்க, அதுதான் ஃபர்ஸ்ட் நமக்கு சோலார். ஆனா அவ்வளவு பெருசா சார் சொன்ன மாதிரி அங்க இவ்வளவு பெருசா தெரியாது நமக்கு. எஸ், இப்ப எல்லாமே வந்துருச்சு. ரெண்டாவது உங்களுக்கு இப்ப இந்த சன்லைட் தான்றதை தாண்டி பேசிக்கா வீட்டுக்குள்ள இருக்கிற லைட்டிங்லயே வந்து சார்ஜ் ஆகிற அளவுக்கு போயிடுச்சு இண்டஸ்ட்ரி. பிளெயின் கிளாஸ் மாதிரி கூட சோலார்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இட் ஹாஸ் எ எனாமரஸ் ஃபியூச்சர் இந்த சோலார்ல. ஸோ அதை பத்தி நீங்க டீட்டெயில்டா கத்துக்க வந்ததுக்கு தேங்க்யூ. உங்க காலேஜில் இருக்கவங்க கிட்ட இந்த எக்ஸ்போஷரை பத்தி சொல்லுங்க. இன்னைக்கு நாங்க இவ்வளவு விஷயம் கத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு.
இது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றதை தாண்டி நாளைக்கு நீங்க ஒரு ஆண்டர்பிரினரா உருவாகிறதுக்கும் இது உங்களுக்கு பெரிய இன்புட்டா இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள், அதுதான் என்னோட ரியல் மோட்டிவ். உங்களை கிட்ட பேசுறதுக்கு ரியல் மோட்டிவ் என்னன்னா, இன்ஃபேக்ட் நீங்க ஒரு 2 or 3 years நீங்க ஒர்க் பண்ண போறீங்கன்னா, ட்ரை டு பில்ட் அ பிஸ்னஸ் இன் திஸ். ஏதோ ஒரு விஷயத்த நீங்க இப்போ 3 பேரும் 3 விதமா பேசுறீங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே நீங்க இன்புட் எடுத்து கத்துக்கிட்டு அதுல எக்ஸ்பர்டைஸ் ஆகி அதுக்கப்புறம் அதுல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இன்னும் ஒரு 100 பீப்புளுக்கு வந்து வேலை கொடுக்கணும். அந்த மாதிரி நீங்க சேலஞ்சஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய இடத்துல இவ்வளோ பேர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு தான் இருக்காங்க. ஏதோ ஒரு டேல நீங்க 3 பேர் இங்க நின்று பேசிட்டு இருக்கீங்க. ஆல்ரெடி ஒரு பையன் நமக்கு ஒர்க்கிங் அப்படின்றதுனால பிரச்சனை கிடையாது, இஸ் டூயிங். ஸோ எல்லாருக்கும் ஒரு பேஷன் இருக்கும். ரெண்டா பிரிச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ப்ரொஃபஸரா பேசுறேன், இது வரைக்கும் சோலார் பத்தி பேசியிருந்தேன், இப்போ நான் ப்ரொஃபஸரா பேசுறேன். தோஸ் ஹாவ் கிளியர் பேஷன் வித் டெஸ்டினேஷன், அவங்களால வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணிட முடியும். ரீசன் என்னன்னா, நீங்க என்ன போகணும்னு முடிவு பண்றீங்களோ அங்கதான் இங்க பேஸ்ல சூஸ் பண்ணணும். நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா ஒரு 5 years கழிச்சு ஒரு ஃபீல்டை மாத்தணும் அப்படின்னா இந்த 5 years போயிடும். ஸோ பெட்டர் ட்ரை டு சிட் அண்ட் டிஸ்கஸ் வித் யுவர் பேரண்ட்ஸ் ஆர் வெல்விஷஸ். யார் கூடயே உட்காருங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க, அவங்களுக்கு புரிய வைங்க. அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி யுவர் சக்சஸ் அது புரிஞ்சிடும் அவங்களுக்கு. ஓகே, ஸோ இங்கேயே ட்ராக்கை எடுத்துருங்க. இதுதான் என்னோட ஃபைனல் டெஸ்டினேஷன். இப்போ ட்ரெயின்ல பிளேன்ல எல்லாம் டிக்கெட் எடுத்துனா போறோம், டெஸ்டினேஷன் வேணும் இல்லை, அந்த மாதிரி ஒரு டெஸ்டினேஷன் ஃபிக்ஸ் பண்ணுங்க. இதுதான் என்னோட ரேஞ்ச், அங்கே போகிறேன், எனக்கு இங்கே இருந்து நான் ரெடி ஆகி போயிட்டே இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நாட் டூ லேட். நீங்கள் வந்து இப்போ ஒர்க் பண்ணி 2 வருஷம் கழிச்சு என்ன நம்ம மீட் பண்ணல இல்லையா? ஸோ பெட்டர் இப்பயே சூஸ் பண்ணுங்க, கரியரை பில்ட் பண்ணுங்க. வாட் எவர் சப்போர்ட் வி கேன் டூ அஸ் அ டீம். நம்ம தீபக் சார் மார்க்கெட்டிங் எடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ வந்து இவங்க சார் வந்து அவங்க ப்ரொஃபஸர் தானே, உங்களுக்கு நம்ம டீமை பற்றி நல்லாவே தெரியும். வி ஆர் ஆல் ப்ரொஃபஸர்ஸ். அதுக்கப்புறம் தான் பிஸ்னஸ் ஆண்டர்பிரினர், அதை பற்றி தீபக் சார் வந்து ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. சரி, ஓகே. இப்போ சிம்பிள், எல்லாருக்குமே மைண்டில் வந்து நாங்கள் படிக்கும்போது ஒரு வேலைக்கு போகணும், கல்யாணம் பண்ணணும், இவ்வளோதான் இருந்துச்சு. பட் ஆனால் இப்போது வந்து த வேர்ல்டு இஸ் ஓப்பன், டெக்னாலஜி அதிகமாகிடுச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் நம்ம ஆண்டர்ப்ரனர் ஆனோம்? வை ஷுட் ஹேவ் டு பி ஆண்டர்ப்ரனர்? உங்ககிட்ட இருந்துதான் ஏன் வந்து நம்ம ஆண்டர்ப்ரனர் ஆகணும்? ஏதாவது ஒரு டெஃபினேஷன். ஏன் நம்ம ஆண்டர்ப்ரனர்? ஏன்னா எல்லாருக்கும் அந்த தாட் வராது. நம்ம நினைச்சதை நம்ம ஃப்ரீயா பண்ணலாம். வெரி குட். நமக்கு பிடிச்சதை பண்ணலாம். we have the independent of that, right? யா, அதேதான் ஒரு பேசிக் ஆன்சரா சொல்லிட்டாங்க. ஓகே, சரி, ஓகே. இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி கமாண்டர் வீடு. ஸோ உங்களுக்கு அங்கே தேசிய கொடி இருக்கும் போதே தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா யங் பீப்புளுக்கும் வி நீட் தட் நாட்டு பற்றுன்றது கொஞ்சம் வேணும். இப்போ யூஎஸ், யூகே அங்கே இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தே வில் நோ, ஓகேங்களா? ஸோ எப்படி வந்து பில்ட் பண்ணுறது எல்லாமே தெரியும். நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கும் தெரியுது. என்ன தெரியுது அப்படின்னா, அவங்க கண்டுபிடிச்ச ஆப்பை எப்படி நோண்டணும்னு தெரியுது. பட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஸோ லிட்ரலி நம்ம கிட்ட இருந்து அவங்க எல்லா சோர்ஸையும் என்ன பண்ணுறாங்க, கொடுத்துட்டு ஒரு மணியாக அவங்க கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. வி ஆர் ஸ்டில் இந்த எம்ப்ளாயி லெவல் தான், கரெக்டாக? ஸோ ஈவன் தோ நம்ம இந்தியாவில் இருக்க மாஸ்டர் பிரெயின் தான் என்ன ஆயிருக்காங்க, சிஇஓவாக ஆயிருக்காங்க. பட் ஈவன் தோ பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம பசங்களுக்கு யூஸ் பண்ணுற தெரிஞ்ச ஆர்வம் அதிகமாக இருக்குது தவிர்த்து அது எப்படி ஒர்க் பண்ணணும்னு தெரிகிற ஆர்வம் இல்லை. Why it is? நீங்க தான் சொல்லணும். கரெக்டான கேள்வி. ஒருத்தவங்க கண்டுபிடிச்சு கொடுத்தாங்கன்னா அதை டெவலப் பண்ணனும். ஆனா இப்போ நீங்க வேர்ல்ட் லெவல்ல இருக்கிற சிஇஓஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இருக்கவங்க தான் இருப்பாங்க. எல்லா அட்மின் லெவல்லயும் அவங்க தான் இருப்பாங்க. அந்த தான் வந்து இந்த ஜென்ரேஷன் கேப். நான் என்ன சொல்றேன்னா, யூ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் த சிச்சுவேஷன் அண்ட் ஏன்னா போதும் நம்மளோட மூளையை யூஸ் பண்ணி தே ஆர் ஏர்னிங் த மணி. ஓகே, இப்போ கூட நம்ம என்ன பண்றோம், யூடியூப்லன்ற ஒரு பிளாட்ஃபார்ம் மூலியமா தான் இதை பத்தி பேசிட்டு இருக்கோம். நம்மளுக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லை, ஆனா லட்சக்கணக்கில் இன்ஜினியர்ஸ் வந்து வி ஆர் கோயிங் அவுட் சைட், கரெக்டா? ஸோ இதுக்கான ஒரு விஷயம் தான் நீங்க விதை போடணும். ஸோ இதை யார் வந்து பெரிய கனவா கண்டது? ஒரு ஆள் இருக்காரு, அப்துல் கலாம் ஐயா, கரெக்டா? ஸோ அவரோட விஷயம் தான் நம்ம எல்லாமே, கரெக்டா? ஸோ நீங்க வந்து எப்படி இதை ஃபீட் பண்ண போறீங்களோ, நீங்க வந்து வேலை தேடுறவங்களா இருக்கக்கூடாது, யூ ஹாவ் டு பி வேலை கொடுக்குறவங்களா மாறணும். ஸோ அதுக்கு இந்தியாவில் இப்போ நிறைய பிளான் போயிட்டு இருக்கு. கவர்மெண்ட்டும் எக்கச்சக்க சப்போர்ட் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நீங்க தான் எடுத்துட்டு வரணும். அதுவும் ஹியூமன் ஆண்டர்ப்ரனருக்கு தயவு செஞ்சு ஒர்க் போங்க, ஆனால் உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டு போங்க, கற்றுக்கோங்க, 2 இயர்ஸ்ல வெளில வாங்க, தைரியமாக ஸ்டார்ட் பண்ணுங்க, விஷனை மேலே போயிட்டே போங்க. நல்லா, ஆல் தி பெஸ்ட், நல்லா இருக்கும் டோட்டலாக. சூப்பர், தேங்க்யூ. ரைட், வெரி குட்.
இதான் இதை அப்படியே பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க இன்ஜினியர்ஸா வெளியே வரும்போது ப்ளீஸ் ஸ்டார்ட் எக்ஸிக்யூட்டிங் எவ்ரிதிங். தேங்க்யூ.